எல்லாருக்கும் இனிய காலை வணக்க நண்பர்களே. ஏன்னா இப்போ இரவு, ஆனால் வீடியோ போட போகிறது நாளைக்கு காலையில் தான். இப்போ சாப்பிட்றது நைட் டிஃபனு, ஆனால் காலையில் தான் வீடியோ போடுறோம். அதனால் எல்லாருக்கும் இனிய காலை வணக்க நண்பர்களே. ஓகே, இரவு காலை வணக்கம் கூட வச்சுங்க. இப்போ நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான டிஃபன் தான். மல்லிகைப்பூ இட்லியும் அருமையான நம்ம 2 சால்னா பாக்கெட், ஒரு சிக்கனு ஒரு மட்டன் கிரேவி சால்னா. இது எப்படி கிடச்சதுன்னா, அது ஒரு பெரிய கூத்து நண்பர்களே. அது என்ன கூத்துனா, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் கொடுத்த காசுக்கு மேலே கூவாத கொய்யால, கொடுத்த காசுக்கு மேலே கூவ. நானே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், கொடுத்த காசுக்கு மேலே கூவக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்களே, நீயே காட்டுறேன்னு சொல்கிறேன். ரைட், ஓகே, சரி, ரைட், ஓகே. இந்நிகழ்ச்சியை தொகுத்தவரும் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் உமிச்சிக்குளம், மதுரை 14 சொல்லியாச்சு. இப்போ எப்படி இந்த சால்னா கிடச்சதுன்னா, ஒரு கதையே இருக்குது நண்பர்களே. இப்போ சாருக்கு ரொம்ப பசின்னு சொல்லி எனக்கு ஃபோன் அடித்தார். யார்? நம்ம லட்சுமி ஸ்டோர் ஓனர். டக்குன்னு நான் கிளம்பிட்டேன். என்ன சார், என்ன பசிக்குது, என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். மணி எனக்கு ஒரு ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க என்ன. ஓகே சார், வேறு என்ன சார்? பொரோட்டா? நோ ரைஸ் மட்டும் போட்டார். எக் ரைஸ் சொன்னார். அப்புறம் சார் என்ன நினச்சேன், அப்புறம் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தார். சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு 2 சாஸ் கொடுத்தாங்க. அந்த இனிப்பாக இருக்கும்ல, அதை சாரு கொடுத்துட்டு, அந்த கடையிலே கொஞ்சம் கிரேவி கொடுங்க சார்னு கேட்டு வாங்கிட்டேன். நமக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு நாவு ருசியாக சாப்பிட்லாமே மது நான் அப்படி நைஸாக வாங்கிட்டேன். சாருக்கு அந்த ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு நல்லா சாரு ஒரு வேலை பார்த்தாரு, பெரிய வேலை பார்த்துக்கிட்டாரு. மணி என்ன ரைஸ், இம்புட் ரைஸ் அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னேன். சரி கொஞ்சம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தேன். மனுஷன் பூராமே தின்னு விட்டாருங்க. கொடுக்கலங்க, எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கல. பேசிக்கிட்டே இருந்து பூரா தின்னு விட்டார். மணி சூப்பராக இருக்கும், மணி நல்லா இருக்கும்னுட்டு. சரி ரைட்டு, ஓகே. அங்கே எச்சி உரிச்சு எனக்கு நேராக வீட்டுக்கு இப்போ சாப்பிடல உட்காந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ வெறியாகி போச்சு, சாப்பிடல எனக்கு. என்னப்பா கொஞ்சம் கூட கொடுக்குற நண்பர்களே, தின்னு விட்டார் அவர். ஏன்னா அப்போ பாருங்கள், அவருக்கு எவ்வளோ பசின்னு பாருங்கள். சரி ரைட்டு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ரைட்டு, ஓகே. கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கலாம் மீசமணி கொஞ்சம். அதே மாதிரி ஜிபேயில் 100 ரூபா தான் போட்டு விட்டார். ரைஸ் 100 ரூபா தான், 100 ரூபா தான் போட்டு விட்டார். ஒரு 120 ரூபாவோட போடல, பெட்ரோல் அலவன்ஸ் போடல. ஆமாம், ஓகே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களே. ஆஹா, அது வந்து ஆக்காட்டுறா, நீ சாப்பிடு பாரு, வரைக்கும்பா. அதுக்கால் சூப்பராக இருக்குது சிக்கன் கிரேவி. ஏன்னா கிடைச்சால்னாலும் கிடைச்சால்னாதாயா. இட்லி வீட்டில் வச்சது. ரேஷன் அரிசி கொஞ்சோன்னு வீட்டு அரிசி உளுந்து நல்லா போட்டு அரைச்சிருக்கா. இட்லி அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடையாது, கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது. உண்மையிலடி, நான் உண்மையத்தையும் சொல்லி போய் சொல்ல முடியும். ஆஹா, இதெல்லாம் தூக்கியாங்க வை. என் முன்னாடி சாம்பார் ஒன்றா, சூப்பர் சாம்பார், சுட நண்பர்களே. உப்பு சாம்பார் வைக்காளி என் பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்திலே தேடுனாலும் வைக்க முடியும். சுட செம்ம மது. இந்த கிரேவி நல்லா, சும்மா சாப்பிட கிரேவி நல்லா நம்பளே. டைம் ஆச்சு, பிக் பாஸை போடுங்க. இன்னைக்கு என்னதான் கூத்து நடக்குன்னு பார்ப்பேன் நம்பளே. அடுத்த பிக் பாஸுக்கு எப்படியா ட்ரை பண்ணுறேன் நான் போகிறதுக்கு. டைம் ஆச்சா? சாப்பிடணும்ல. மதுப்பங்கப்பா. ஆமாம், ஆஹா, எனக்கு ஒரு பொடி தோசை கொடுப்பா. இருக்காம்மா பொடி தோசைக்கு. ஆனால் உண்மையிலே இட்லி சரிக்கடி முத்து, ரொம்ப கல்லாக இருக்குங்க. ஒரு அதுதான் உங்கள் அம்மா வைக்கிற சாம்பார், கலக்கி ஊற்றணும்டா. தான் எப்படி பேப்பர் இருக்கு கிறுக்கு பய உள்ள. கடை மாவு ஏமா வேணா போடுப்பா, இல்லை நானே போடுறேன். பிக் பாஸ் போட்டுருவாங்க இல்லை இப்போ. ஊற வச்சதே நீ சாப்பிடணும் போல சொன்னாப்புல. போட்டோன்னே நீ அப்படியே உள்ள பூந்துருவியாப்பா? பார்க்கலாப்பா, அவங்க 80 நாள் வேணாலும் போடுவாங்கப்பா.
சுடுது நண்பர்களே தோசை. பா சரியான சூடு. இந்த பாருங்க சூடுனால எப்படி தண்ணி சாப்பிடுறேன். நண்பர்களே, அடுத்த பிக் பாஸில் எப்படியாவது யார் கால கையில் விழுந்தாலும் போயிடுவேன். ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணிடணும். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. அத்தாடி சுடுது ஆரட்டும். செம்மையாக இருக்கு. அது ஒழுங்காக சாப்பிட்ணும், சேட்டை ஒன்று விடாது. இன்னொன்று ஓடுற ஃபேன் பண்ணா சாப்பிட்ருக்க முடியாதாப்பா. ஆ நண்பரே, இதுக்கு முதல் வீடியோ கேஎஃப்சிசி சிக்கன் வீடியோ போட்டோம். அந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கு நண்பர்களே. ஆனால் சாம்பார் தான் நண்பர்களே தண்ணி மாதிரி. அது உப்பு சாம்பார் தண்ணி மாதிரி தான் இருக்கும். இந்நிகழ்ச்சியை தூத்து வழங்குவோர் ஸ்ரீலட்சுமி சௌரமுத்துக்குளம் பதினாறு. அவ்வளோதான். ஸ்ரீலட்சுமி சௌரமுத்துக்குளம் பதினாறு. பார் சொல்லுவாங்க நம்ம கொடுத்த காசுக்கு மேலே பூங்கிடணும். ஏய் என்ன பண்ணுற? ஏ என்னடி பண்ணுற? தோசை ஊற்றுறேன் கீசை ஊற்றுறேன். முதுகுல 4 பூச்சி வைக்கலாமா? என்ன காய் போட்ட? வந்து கரண்ட் எடுத்துக்கிட்டு வந்து பூசை வைக்கணும். அதே பீன்ஸ் கரண்ட் எடுத்துக்கிட்டு வந்து பூசை வை. சாம்பார் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. நல்லா சாம்பார் நல்லா இருக்கா? சாம்பார் இப்போ உப்பு சாம்பார் தண்ணியாக தான் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு அறிவுன்றதே இல்லை. தண்ணியை மோண்டே வைக்கிறது இல்லை. எப்பயுமே இல்லை. தண்ணியா சாம்பார் இருக்குல்ல, அதை எடுத்து குடிச்சுக்கோ. அது சாம்பார். நீதானப்பா அப்ப சொன்ன தண்ணியா இருக்கு. அது தண்ணி நிறைய ஊற்றிடுச்சு. அப்போ அதை எடுத்து குடி. ஓகே நண்பர்களே, வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னா பிக் பாஸ் வேறு போட ஆரம்பிச்சிட்டாங்க. லேட் ஆகி போச்சு. அதனால் வந்து பிக் பாஸ் பிக் பாஸ் போட்டோனே யாரு நீதே மூந்துருவ. நான் எதுக்கு போகிறேன்? ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களே மதுரை மெரிசமன் என்பது மதுரை 2 வீடியோ 2 வணக்கம். உங்கள் மதுரை 14. ஓகே பாய் நம்மளே. எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வணக்கம் பாய் நம்மளே. சுச்சு சுச்சு சுச்சு.